கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தாப்பனே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் உடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்து ஆண்டவரே உடைய வருகையில் காணப்பட உதவி செய்யும். சத்துரு இந்த வசனங்களை எடுத்து போடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பாருங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், அங்கே 51வது வசனம், 52வது வசனம். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை. நம்ம எல்லாரும் அங்கே மரித்து போக மாட்டோம். என்ன சொல்ல வராருன்னா, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி எக்காலம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். இரகசிய வருகைக்கு ஒரு பெரிய அடையாளமாக அதை சொல்லுகிறார். அந்த கடைசி எக்காலம் என்பது தேவனுடைய சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். அந்த எக்காலம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனத்துக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது காலத்தை வைத்து ஊதுங்க சியோனிலே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டார். ஆகவே அவருடைய இரகசிய வருகைக்கான ஒரு பெரிய அடையாளம் என்னவென்றால், கடைசி காலத்திலே சுவிசேஷம் பகிரங்கமாக எல்லா தேசங்களிலும் எல்லா மொழி பேசுகிற மக்களாலும் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் கடைசி எக்காலம் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சைனாவில் எவ்வளோ காரியத்திற்கு உபத்திரவங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல தேசங்களிலே தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் அறிவிக்கப்பட்டு இருக்கும் போதே நாம் என்ன செய்யப்படுவோம்? ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம மறுரூபமாக்கப்பட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதை அறிவித்து கொண்டே இருப்பாங்க. இப்போ அறிவிக்கிறாங்க, இன்னும் தீவிரமாய் அறிவிப்பாங்க வரும் நாட்களிலே. அதை இப்படியெல்லாம் காரியங்கள் என்பதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த தீவிரமாய் அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா மணவாட்டியாகிய சபை, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்த தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. பாருங்க, 52வது வசனம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பாருங்க, அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவர் த ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வருகைக்காக. ஏனென்றால் தேவன் தம்முடைய குமாரனுடைய பாடுகளை நினைத்து அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதை குறித்து அவர் என்ன செய்கிறார்னா வைராக்கியம் பாராட்டுவார். அந்த வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலம் இந்த உலகத்திலே ஒரு பெரிய அளவில், யாருமே எதிர்பார்த்திராத அளவில் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் அவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாய் ஆண்டவர் இதை செய்ய போகிறார். உலகம் முழுக்க எல்லா மக்களும் மறுரூபப்படும் ஆகும்படியாக தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் அவர்களுக்கு கண்டிப்பாய் பிரசங்கிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அப்படி பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா 17:34 வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க, ஒருவன் எடுத்து கொள்ளப்படுவான். அப்போது இவ்வளவு தீவிரமாய் வசனத்தை பிரசங்கித்தும் அந்த வசனத்துக்கு செவி கொடுக்காமலும், இல்லை சத்தியத்தை அறிந்தும் அனலுமில்லாத குளிருமில்லாத வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். கைவிடப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், லூக்கா 17:34. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இந்த பூமியிலே சம்பவிக்க போகிறது.
கர்த்தருடைய மகிமைக்கென்று அவர் பட்ட பாடுகள், ரெண்டாவது அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் தீவிரமாய் தேவனுடைய ஜனங்களை கொண்டு ஆண்டவர் இந்த பூமியிலே சுவிசேஷத்தை இதுவரைக்கும் இல்லாத அளவிலே, இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லாத அளவிலே தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். சுவிசேஷம் மாத்திரமல்ல, அங்கே கர்த்தருடைய பலத்த வல்லமை வெளிப்பட போகிற அந்த நேரமும் நெருங்கி கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இனி வரும் காலங்களிலே ஆண்டவர் அதிகமாய் அற்புத அடையாளங்களை செய்து தம்முடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்துவார். அப்படி இருந்தும் இருதயத்தை கடினப்படுத்தி உலகத்துக்காகவும் பணத்துக்காகவும் சுகபோக வாழ்க்கைக்காகவும் வாழ்கிற மக்கள் கைவிடப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஒருவரும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்குள்ளே வர வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தம். அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக, தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்துவதற்காக இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா மக்களுக்கும் தீவிரமாய் பிரசங்கிக்கப்படும். இன்றைக்கு நம்ம கேள்விப்படுகிறோம், பல தேசங்கள் அசைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் தீவிரமாய் அசைக்கப்படும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படுவார்கள். இப்படி எக்காலமானது வர வர சத்தமாய் அது தொனிக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு காரியமும் அதை தடை செய்ய முடியாது. உதாரணமாக சொல்லப்போனால், இப்போ பார்த்திங்கன்னா அந்த சீனாவில் கம்யூனிசம் ஆட்சி எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. சபையினுடைய வளர்ச்சியை அவர்களால் தடுக்க முடியல. இறுதியாக என்ன செய்து கொண்டாங்கன்னா, இறங்கி வர ஆரம்பித்தாங்க. என்ன, எல்லா சபை இருக்கட்டும், அந்த சபையை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர ஆரம்பித்திருக்கிறாங்க. ஆனால் அதற்காக அந்த சீன மக்கள் பட்ட பாடு சும்மா இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆகையினால கர்த்தருடைய வசனத்தை எந்த ஒரு அதிகாரமும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த ஒரு பிசாசும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். என்ன நடக்கும்னா, எதிர்த்து நிற்கிறவங்கெல்லாம் அதிகாரத்தை இழந்து போவார்கள், காணாமல் போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தேவன் அவங்களுக்கு கிருபை பாராட்டுவார். அந்த கிருபையை உணர்ந்து அவங்க மனம் திரும்புவாங்களானால் அவங்களையும் கர்த்தர் ரட்சிப்பார். இல்லை, இருதயத்தை கடினப்படுத்தி பிசாசனுடைய இச்சையின்படி செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்பார்களானால் பதவியை இழந்து போவாங்க, அதிகாரத்தை இழந்து போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மக்களால் மறக்கப்பட்டு போவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, பரலோகத்தினுடைய அதிகாரத்துக்கு முன்பாக ஒன்றுமில்லை. தேவன் செயல்பட ஆரம்பித்து விட்டால் ஒருத்தரும் அதை தடை செய்ய முடியாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் குமாரனுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் சிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய வைராக்கியத்தை காண்பிக்கும்படியாய் அதி தீவிரமாக ஆண்டவர் செயல்படுவார். இந்த கடைசி நாட்களில் அது பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு காரியமும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லா துறையில் இருக்கிறவங்க, எல்லா மதத்தை சார்ந்தவங்க, எல்லா மொழி பேசுகிறவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வருவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 40 வசனம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். வயலில் என்று சொன்னால் ஊழியத்தில் இருக்கிறவங்க, உண்மையாய் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற மக்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. நானும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு போகிறவங்க, இல்லை பாரம்பரிய கட்டுகள் வேறு காரியத்தில் இருக்கிறவங்க வேறளவில் ஊழியர் என்று சொல்லி வைத்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆனால் அவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். கர்த்தருக்காக செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகள், உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து
ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த காரியம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியாதனால எச்சரிக்கையாருன்னு சொல்கிறார். பாருங்கள், அதே அதிகாரத்தில் 42வது வசனம், மத்தேயு 24:42, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்க. உலக இச்சைகளுக்கு கவலைக்கு இடம் கொடாமல் விழித்திருங்க. ஜெபத்திலே விழித்திருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தில் 44 வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை இருக்கும். அதனால் நீங்களும் ஆயத்தமாக இருங்க. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சொல்கிறார், நீங்களும் ஆயத்தமாக இருங்க. உலகத்தின் ஆசபாசங்களுக்கு, இச்சைகளுக்கு நீங்கள் விலை கொடுத்து போயிடாதீங்க, அதில் விழுந்து போயிடாதீங்க. மறுரூபத்துக்கு ஆயத்தப்படுங்க, உங்களை ஒப்புப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு நடத்தவும், ஒவ்வொரு நாளும் சகல சத்தியத்துக்குள்ளாக நீங்கள் நடந்து மறுரூபப்படவும் ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, ஆயத்தமாகிறாங்களோ, அவர்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டு செல்லுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், சில வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு குடும்பத்தை காண்பித்தார். அவர்கள் சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தின்படி நடக்கலை, பின்வாங்கி பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பேரு கிறிஸ்தவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் வெளிப்படுத்தி பேசினார், இந்த குடும்பம் கைவிடப்படும், நீ அவர்களுக்கு சொல்லு, ஆயத்தமாக சொல்லி. நான் சொன்னேன், அந்த சகோதரனை கூப்பிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பமாய் தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, ஆயத்தமாகு அப்படின்னு சொல்லி எச்சரித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சிரித்து கொண்டு போனார். ஆனால் ஆயத்தத்துக்கான வழிகளை அவர் செய்யவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அவருடைய இரகசிய வருகையில் அவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க, கைவிடப்பட்டு போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன என்பதை நம்ம அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போது இந்த உலகத்தில் ஆண்டவருடைய இரகசிய வருகை, அதில் ஆயத்தமாகி போகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். யோவேல் 2:2 அந்த நாள் எப்படி இருக்குமா, அது இருளும் அந்தகாரமான நாள். பாருங்கள், இன்றைக்கி பூமியில் பயங்கரமான இருள் கவிட்டு வருது. அந்தகாரத்தினுடைய கிரியைகள் பெருகி கொண்டு வருகிறது. அது மப்பும் மந்தாரமான நாள். என்னன்னே கணிக்க முடியல. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், யார் எப்படி செயல்படுவாங்கன்றதே கணிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாட்களில் நம்ம இருக்கிறோம். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். இந்த நாட்களிலே ஆண்டவர் ஜனங்களை எழுப்புவார். ஒரு பலத்த ஜாதி எப்படி மலைகள் மேலே வந்து அந்த வெளிச்சம் பரவுதோ, சூரிய வெளிச்சம் பரவும் போது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமோ, அதே மாதிரி ஜாதியை கர்த்தர் தமக்கென்று ஏற்படுத்தி இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு ஆண்டவர் அனுப்புவார் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், முன் ஒரு அதாவது அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட அவ்வளவு திரளான ஜனங்கள் எழும்பி சுவிசேஷம் சொன்னதில்லை. அவ்வளோ ஒரு பலமுள்ள இந்த பூமி பார்த்ததில்லை. பாருங்கள், அதை தான் சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி தலைமுறை தலைமுறையாய் வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. இனிமேல் வருகிற தலைமுறையும் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை பார்க்க போகிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், அவருடைய ரத்தம், கடைசி சுற்று ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனால பிதா தம்முடைய மகிமையை பூமியை ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டாக்குவார். அங்கே எல்லா ஒரு ஜனங்களும் சுவிசேஷம் அறிந்து கொள்ளும்படியாக
ஆண்டவர் என்ன செய்வாராம்? பலத்த ஜாதிகளை கர்த்தர் எழுப்புவார். அவங்க கையில் தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் ஆளுகை இதில் கூட தேவனுடைய பிள்ளைகள் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பண விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்திருப்பார். ஒரு பலத்த ஜாதி அங்கே செயல்பட ஆரம்பிக்க போகிறது. அது தீவிரமாய் செயல்படும். இதுவரைக்கும் செயல்படாத அளவிலே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்குள்ளும் தீவிரமாய் கொண்டு போய் சேர்க்கப்படும். வல்லமை வெளிப்படுத்தப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. 3வது வசனத்தில் சொல்கிறாரு, அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும். தேவனுடைய வல்லமை சுவிசேஷம் வாயிலிருந்து புறப்படும் போது அந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படி பலத்த அற்புதங்களை அடையாளங்களையும் கர்த்தர் செய்வார். எதிர்த்து நிற்கிற மக்கள் எல்லாம் பயப்படும்படி கர்த்தர் செய்வார். பாருங்கள், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவங்களை முன்னும் பின்னும் கர்த்தருடைய மகிமை பாதுகாக்கும். யாரும் அவங்களை தொட முடியாதபடி, நெருங்க முடியாத அளவில் தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்குள்ளே இருந்து செயல்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி கடைசி நாட்களில் வெளிப்படுத்தல 2 தீர்க்கதரிசி சொல்லும்போது அவங்க வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு ஜனங்களை எதிர்த்து நின்றவங்களை அடித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதே போல் கர்த்தருடைய வல்லமை அதிகாரம் பலமாய் செயல்பட ஆரம்பிக்கும். தேவன் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நாட்களிலே எல்லா தேசங்களிலும் மறுரூபம் உண்டாகும் போது அது ஏதேனை போல இருக்கும். தேவ சமூகம் அங்கே இருக்கும். தேவனோடு கூட ஜனங்கள் உலாவிக் கொண்டிருப்பாங்க. கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு செழிப்பான காலமாய் அந்த நாட்கள் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னாக பாழான வனாந்திரத்தை போலவும் இருக்கும். அதுதான் கடைசி காலம் ஊதி முடிச்சிட்டோம்னா, சுவிசேஷம்லாம் சொல்லிட்டு ஜனங்கள்லாம் பூமியை விட்டு மறுரூபமாகி போயிட்டாங்கன்னா பூமி வனாந்திரத்தை போல இருக்கும். அது பயங்கரமான நாட்கள். அதுக்கப்புறம் பூமியில் வரப்போகிற அந்த 7 வருஷம் உபத்திரவ நாட்கள் பயங்கரமான ஒரு நாட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாட்களில் பயங்கரமான ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாக ஜனங்கள் கடந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்டவர்கள் அந்த சூழ்நிலையிலே தான் அவர்கள் கடந்து போக வேண்டும். அந்த நாட்களில் அவர் ஒப்பு கொடுத்தா, மனம் திரும்பினா, அந்திகிறிஸ்துவினுடைய முத்திரையை குத்தாமல் இருந்தால் பாடுபட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து சேரலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அவைகளுக்கு முன்பாக 6வது வசனம், ஜனங்கள் நடுங்குவார்கள். கர்த்தர் நல்லவராக, எல்லா முகங்களும் கருகி போகும். அப்போஸ்தலர் காலத்தில் அப்போஸ்தலர்கள் செய்ததை பார்த்து ஜனங்கள்லாம் பயப்பட ஆரம்பித்தாங்க. என்ன இப்படி காரியம் நடக்குது, எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குதுன்னு சொல்லி. அப்படியாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கண்டு மற்ற ஜனங்கள், விசுவாசியாதவர்கள் பயப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அந்த 5வது வசனத்தில், அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சலை போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலைகளின் இரைச்சலை போலவும் வசனம் அப்படி டெரராக பிரசங்கிக்கப்படும். எப்படி ரதங்கள் ஓடினா எப்படி சவுண்டு வருமோ அதே மாதிரி அந்த காஞ்சி போன இலைகள் மேலே அது போச்சுன்னா எவ்வளோ பயங்கரமான சத்தத்தை உண்டு பண்ணுமோ அதே போல் கர்த்தருடைய வார்த்தை தொனிக்கும். அங்கே யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போல இருக்கும். ஒரு பெரிய வார்ஃபேருக்கு ஆயத்தமான ஒரு பெரிய ஆர்மியை போல அது இருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பார்க்கும்போது அவ்வளோ கம்பீரமாய் பராக்கிரமாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், அடுத்தது இல்லாமல் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். எவ்வளோ பெரிய
ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு வசனம் போகும். எப்படிப்பட்ட மகிமையானாலும் அதற்கு மேலே இந்த சுவிசேஷம் செயல்பட ஆரம்பிக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, 8வது அதிகாரம் யோவேல் 2:8 சொல்கிறாரு, ஒன்றை ஒன்று நெருக்காது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவங்களுக்கென்று சொல்லி நியமித்த அந்த ஒரு ஓட்டத்தில் ஓடுவாங்க. ஒருத்தருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராது, சண்டைகள் வராது, வாக்குவாதங்கள் வராது, பிரிவினைகள் வராது. ஆண்டவர் அப்படி ஒழுங்கும் கிரமமாய் அந்த காரியத்தை நடத்துவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை அவர்கள் செய்வார்கள். கர்த்தருக்கு மகிமை. அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் பயப்படாமல் போவோம். அதாவது போராட்டங்களுக்குள்ளாய், உபத்திரங்களுக்குள்ளாய் அவர்களை கொண்டு போய் வைத்தாலும் அவைகள் என்ன செய்யப்படும்னா காயப்படாமல் போகும். அந்த ஆயுதங்கள் அவங்களை முடக்கி வைக்க முடியாது. அதனால் வருகிற வேதனைகளினாலே அவர்கள் தடுமாற மாட்டார்கள். மாறாக பலன் கொண்டவர்களாக அவர்களுடைய செயல்களை தீவிரமாக இருப்பார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் சீனாவில் போட்டு அடித்து சித்திரவதை பண்ணி எவ்வளோ போராடி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தான் ஈரான்லேயும் நடக்குது. எவ்வளோ திரளாக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வராங்க. அவங்களை கொண்டு போய் சிறையில் போடுறாங்க, வேலை இல்லாமல் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் கொள்ளையடிக்கிறாங்க. எவ்வளோ உபத்திரவங்கள் கொடுத்தாலும் அவர்கள் பின்வாங்குவது இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆயுதங்களுக்குள்ள இந்த சட்டத்தை போட்டு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செஞ்சு தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் ஒன்று இல்லாமல் போக பண்ணுவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்கனவே சொன்னபடி அவங்க யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட போர் சேவகர்கள் போல சுவிசேஷத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட கிருபையும் அபிஷேகமும் அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்றவர்களாக இருப்பாங்க. ஆகையினால தான் எந்த அரசாங்கமானாலும் சரி, எந்த சட்டமானாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரவங்களானாலும் எல்லாவற்றையும் உடை தெரிவார்கள். அது எல்லா தேசங்களிலும் பரவும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், 9வது வசனம் சொல்லுது, அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும். எல்லா சிட்டிக்குள்ளேயும் ஆண்டவருடைய சுவிசேஷம் செல்லும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மதில் மேல் ஓடும், மதிலின் மேல் ஓடும். பாருங்கள், எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளுக்கு மேலாக சுவிசேஷம் கொண்டு போகப்படும். வீடுகளின் மேல் ஏறும். ஒவ்வொரு வீட்டின் மேலும் சுவிசேஷம் ஆளுகை செய்யும். கர்த்தருடைய வார்த்தையை அவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கேட்டுதான் ஆகணுன்ற ஒரு நிலைமையை தேவன் ஏற்படுத்துவார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பலகனி வழியாய் திருடனை போல உள்ள நுழையும். எவ்வளோதான் அடைச்சி வச்சிருந்தாலும் பால்கனி வழியாக அந்த வசனம் நாங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழையும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த மக்களுக்கும் அவருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்ப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 10வது வசனம் சொல்லுது, அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பூமியே அதிர்ற மாதிரி, பூமி எங்கும் இதே பேச்சாக தான் இருக்கும். என்னையா எங்கே பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லி அதிரும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் செல்லும். பாருங்கள், வானங்கள் அசையும், கர்த்தர் மகிமைப்படுவார், அங்கேருந்து தேவன் செயல்படுவார். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். அதாவது ஜனங்களுக்கு சுவிசேஷமாகிய இந்த வெளிச்சம், ஆண்டவர் சொன்னார், நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்போ அந்த வார்த்தை நிறைவேறுகிற காலம், அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக சூரியன் ஒன்றுமில்லை, சந்திரனும் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படி ஆண்டவர் என்ன செய்வாராம்? 11வது வசனம், கர்த்தர் தமது சேனைக்கு முன்பாக சத்தமிடுவார், அவர் நடத்தி கொண்டு போவார். சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அவர் தம்முடைய சேனையை நடத்தி கொண்டு போவார். ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அவர் தீவிரமாய் செயல்படுவார்.
அவருடைய பாளையம் மகா பெரியது, ஜனங்களை எண்ணவே முடியாது. அந்த ஆர்மி ஃபோர்ஸ் வந்து கவுண்டபுளாக இருக்கும், யாராலும் அதை எண்ணி முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய சேனை இந்த பூமி எங்கும் உருவாக்கப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற சேனையாக அவர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு காரியத்துக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க, அசர மாட்டாங்க. அதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும். கர்த்தருடைய நாள், அவருடைய ரகசிய வருகை பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த நாள் ஒரு பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும். உதாரணமாக சொல்லப்போனால், ஃப்ளைட் ஓட்டுற பைலட் அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார்னா அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். பைலட் தான் வண்டியை ஓட்டிகிட்டு வரணும். அப்படி ட்ரெயினில் இருக்கிற டிரைவர் ரட்சிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? பயங்கரமான விபத்துகள் நடக்கும். ராத்திரியில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் காணாமல் போனால் எப்படி இருக்கும்? அந்த நாள் பயங்கரமாக இருக்கும். ஜனங்கள் எல்லாம் அலறுகிற ஒரு நாள். சுவிசேஷத்தை கேட்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் அலறப்போகிற நாள் அது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அது பயங்கரமாக இருக்கும். ஐயோ, என்ன நடக்குது, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடியல. யார் எங்கே இருக்கிறாங்க, அப்படி எந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அலறப்போகிற ஒரு நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை சகிக்கிறவன் யார்? அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போது பாருங்கள், எவ்வளோ பயங்கரமான நாள். இது வரைக்கும் பூகம்பம், சுனாமி இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த எர்த்தில் நடந்த விஷயங்கள். ஒரு சில நேரம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது தொடர்ந்துச்சு. ஆனால் இந்த காரியம் நடக்க போகிறது பூமி எங்கு நடக்கும். எல்லா ஜனங்களும் பயந்து அலறும்படியான காரியம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. எதிர்த்து நின்றவங்க பயப்படுவாங்க. சுவிசேஷத்தை கேட்டு உணர்வில்லாத கீழ்ப்படியாதவர்கள் எல்லாரும் பயப்படுற நாள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகவே தான் 12வது வசனத்தில் சொல்கிறார், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும், அதாவது உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு தேவ சமூகத்துக்கு வாங்க, அழுகையோடும். அந்த நாள் கைவிடப்பட்டு அழுகிறதோட இன்றைக்கி நீங்கள் அழுது மனம் திரும்புங்க. ஆண்டவர் சொல்கிறார், புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். திரளான வருஷங்கள், திரளான நேரங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சடனாக ஆண்டவர் செய்யலை. பாருங்கள், அப்போ மனம் திரும்புங்கள், என்னிடத்துல வாங்கன்னு சொல்கிறார். முழு இருதயத்தோடு வாங்க. வந்தீங்கன்னா ரகசிய வருகையில் நீங்கள் இந்த உலகத்தில் வரப்போகிற உபத்திரவத்துக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். அதற்கப்புறம் அதை சகிக்கிறவன் யார் என்று சொல்லி எழுதப்பட்டது. ஆகவே ஒப்பு கொடுப்போம், ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த சத்தியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே உடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட, அநேகரை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும். சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டும். குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், வியாதிகள் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அவர்கள் என்னென்ன காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எல்லா சத்துனுடைய போராட்டங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மூலமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனிகள் உண்டாகட்டும். ஆண்டவர், திருமண காரியங்கள் நடக்கட்டும்.
வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.